ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக ஆர்ட்ஸ் குரூப்புக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெகுலராக உங்களுக்காக வீடியோஸ் வந்து டெய்லியுமே வந்துகிட்டே இருக்கும். சரியா? நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டுக்கு வந்துருக்கிறோம். அதாவது செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது 5 மார்க் உரிய செட் ஆஃப் கொஸ்டின், ஒரு 10 கொஸ்டினாக நம்ம டெய்லியுமே நம்ம பார்த்துட்டே வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை உங்களால் நினச்சி பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். அதனால் ரெகுலராக இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், காமர்ஸாக இருக்கட்டும், அக்கௌண்டன்சியாக இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொடுக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது 5 மார்க்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ் தான் நாம் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். முதலாளித்துவம், சமத்துவம் மற்றும் கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக. கம்பேர் தி ஃபீச்சர்ஸ் அமாங் தி கேபிட்டலிசம், செக்குலரிசம் அண்ட் வந்து மிக்ஸிசம். சரியா? தேசிய வருவாயை கணக்கிடும் பல்வேறு முறைகளை விளக்க. டிஸ்கஸ் தி வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் தி நேஷனல் இன்கம் ஆஃப் எ கண்ட்ரி. அதுக்கப்புறம் வேலையின்மையின் வகைகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் தி டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக, அதாவது மூலதனத்தின் இன்றியமைய உற்பத்தி திறனுக்கும். சரியா? அதாவது எம்இசி அதுக்கப்புறம் ஹெச்விக்கும் உள்ள வேறுபாடுகள். வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டல் அண்ட் மார்ஜினல் அதாவது எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? இது ரெண்டுக்கு கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து கேட்குறாங்க. அது கீன்ஸின் நுகர்வு சார்பின் உளவியல் விதியினை வரைபடம் மூலம் விளக்குக. எக்ஸ்பிளைன் தி கீன்ஸ் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சியூமேஷன் ஃபங்க்ஷன் வித் டயக்ராம். சரியா? அதுக்கப்புறம் தொன்மை கோட்பாடு மற்றும் கீன்ஸ் கோட்பாடு ஆகியவற்றுக்கு இடையான வேறுபாடுகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அதாவது கிளாசிக்கல் தியரி அண்ட் கீன்ஸ் தியரி. சரியா? அதுக்கப்புறம் பணத்தின் பணிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. உள்நாட்டு வாணிகத்திற்கும் பன்னாட்டு வாணிகத்திற்கும் இடையான வேறுபாடுகளை விவாதிக்கவும். டிஸ்கஸ் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். சரியா? தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பல்வேறு வகையான திட்டமிடுதலின் வகைகளை விவரிக்கும். டிஸ்கிரைப் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். அதுக்கப்புறம் பணவியல் கொள்கையின் நோக்கங்களை விளக்குக. வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி எக்ஸ்பிளைன். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி என்றால் என்ன, அதன் நன்மைகளை விளக்குக. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நில மாசுவிற்கான காரணங்கள் யாவை, அதற்கான தீர்வுகளை குறிப்பிடுக. ஸ்டேட் தி கேசஸ் ஆஃப் லேண்ட் பொல்யூஷன். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பின்வரும் விவரங்களுக்கு கால் பியர்சனின் ஒட்டுறவு குழுவினை கண்டறிக. அதாவது கால்குலேட் தி கால் பர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் டேட்டா. இது நம்ம சேனலில் டீச் பண்ணி உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும்னா அந்த கொஸ்டினை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. சரியா? அதாவது பொது நிதியியலின் எல்லைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் தி ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ். சரியா? 14 கொஸ்டின் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு செட்டுக்கும் நம்ம 14 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரிசையை நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.